தென்காசி தெற்கு மாவட்ட கழக செயலாளர் விபின் சக்கரவர்த்தி அவர்களே. மாவட்ட செயலாளர்கள் மற்றும் மாவட்ட நிர்வாகிகள் மற்றும் இங்கே கூடியிருக்க பொதுமக்கள் எல்லாருக்கும் முதல் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். பொதுவாக இந்த எஸ்ஐஆரை வந்து எல்லா நியூஸ் சேனல்லையும் நியூஸ் பேப்பர்லையும் எல்லாருமே எதுக்கிறத நம்ம பார்த்துட்டு தான் வரோம். அது எதுக்கு எதுக்குறாங்க அப்படிங்கிறத மொத்த நாடுமே வந்து எஸ்ஐஆரை வந்து எதிர்த்துக்கிட்டு இருக்கு. இப்போ எஸ்ஐஆர் அப்படின்னா முதல்ல என்ன அப்படின்ட்டு முதல்ல உங்களுக்கு சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன், அதாவது வாக்காளர் சீர்திருத்தம். அதில் என்ன பண்ணுறாங்கன்னா, முதல்ல இந்தியர்கள், வெளிநாட்டில் இருந்து இங்கே வந்த இந்தியர்கள் வந்து அவங்களுக்கு வாக்குரிமை இருக்குதா இல்லையா அப்படின்ட்டு முதல்ல வந்து அதை கண்டுபிடிக்கிறேன் அப்படின்ட்டு அதை பியூரிஃபை பண்ணுறேன் அப்படிங்கிற முதல்ல சொல்கிறாங்க. அதில் நடந்த அவலம் தான் இப்போ பீகாரில் நடந்த எலெக்ஷன். இப்போ பீகார்லேயும் எஸ்ஐஆர் கொண்டு வந்திருந்தாங்க. அதில் கிட்டத்தட்ட ஒரு 65 லட்சம் பேருக்கு வந்து வாக்குரிமையே இல்லாமல் வந்து நீக்கியிருக்காங்க. மொத்தமே பீகார் எலெக்ஷனில் பதிவிட்ட வாக்குகள் 7.5 கோடி. அந்த 7.5 கோடியில் கிட்டத்தட்ட 65 லட்சம்னா 10% வாக்காளர்கள் வந்து வாக்களிக்கவே நீங்கள் கூடாது அப்படின்ட்டு அவங்கள ஒதுக்கி வச்சிருக்காங்க. இதுக்கெல்லாம் காரணம் எஸ்ஐஆருங்கிற ஒரு புதுசாக கொண்டு வந்திருக்காங்க. அதுதான் இப்போ நம்ம தமிழ்நாட்டுக்கு வருவோம். எஸ்ஐஆருங்கிறது வந்து இப்போ தமிழ்நாட்டில் புதுசாக வந்து இப்போ எல்லாருக்கும் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் ஒரு எலெக்ஷன் நடக்கிறதுக்கு ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே இல்லை 2 வருஷத்துக்கு முன்னாடியே ஆரம்பிக்க வேண்டிய ப்ராசஸ். அந்த ப்ராசஸ் வந்து எலெக்ஷன் நடக்க இருக்கிற ஒரு 4-5 மாதத்துக்கு முன்னாடி ஆரம்பிக்கணும்ட்டு அந்த என்ன அவசியம் இருக்குன்றது யாருக்குமே தெரியல. இப்போ எலெக்ஷன் வந்து நடக்க இருக்க 4 மாசத்துல யாருக்கெல்லாம் என்னென்ன வாக்கு வந்து பறிபோகுங்கிறது யாருக்குமே தெரியாது. இப்போ புதுசாக வாக்காளர்கள் அத்தனை வாக்காளர்கள் இருக்காங்க. எல்லாம் முறையாக வந்து அதை பார்க்கணும். ஆனால் இந்த இவ்வளோ பெரிய ப்ராசஸ்க்கு அவங்க கொடுத்துருக்க டைம் லிமிட் வந்து வெறும் ஒரே மாதம், 30 நாள். அந்த வெறும் ஒரு மாதத்தில் இவ்வளோ பெரிய ப்ராசஸை அவங்களால எப்படி பண்ண முடியும்? எவ்வளோ அக்யூரேட்டாக 100% எப்படி பண்ண முடியுங்கிற நிச்சயம் இது யாருக்கும் தெரியாது. ஸோ எஸ்ஐஆரே வேணான்னு நாங்கள் ஒன்றும் சொல்லலை. எஸ்ஐஆர் இப்போ வேணான்னு தான் நாங்கள் சொல்கிறோம். ஸோ இப்போ இந்த ஒரு மாசத்துல வரக்கூடிய குளறுபடியால எத்தனை ஜனங்க பொதுமக்களோட ஓட்டு வந்து பறிபோக போகுதுங்கிறது நமக்கு தெரியல. எந்த ஒரு நோக்கமும் இல்லாம, எந்த ஒரு ஃபியூச்சர் ப்ராசஸ் திங்கிங்கும் இல்லாம